எடப்பாடி பழனிசாமியுடன் எஸ்பி வேலுமணி தரப்பு இணைந்த நிலையில் புதுக்கோட்டையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை செய்து வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. அதிமுக முன்னாள் அமைச்சரும் தற்போது விராலிமலை சட்டமன்ற உறுப்பினருமாக இருக்கக்கூடிய திரு டாக்டர் விஜயபாஸ்கர் தற்போது புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய தனது இல்லத்தில் தனது ஆதரவாளர்களோடு ஆலோசனை நடத்தி வருகிறார். அதிமுகவில் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்தவர் திரு விஜயபாஸ்கர் அமைப்பு செயலாளராகவும் இருந்தார். கடந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக இரு அணிகளாக பிரிந்து செயல்பட்ட நிலையில எஸ்பி வேலுமணி ஆதரவாளராக திரு விஜயபாஸ்கர் செயல்பட்டார். அதனைத் தொடர்ந்து விஜயபாஸ்கர் வகித்து வந்த புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் அமைப்பு செயலாளர் பதவியில் இருந்து அவரை நீக்கி எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்தார். தொடர்ந்து தனி அணியாக செயல்பட்டு வந்த திரு விஜயபாஸ்கர் நேற்றைய தினம் எஸ்பி வேலுமணி மற்றும் அவருக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்த எல்லா எம்எல்ஏக்களுமே எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து மன்னிப்பு கடிதம் கொடுத்து இணைந்து விட்ட நிலையில விஜயபாஸ்கர் மட்டும் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதை தவிர்த்தார். எடப்பாடி பழனிசாமியை நேற்று அவர் சந்திக்கவில்லை. அதே நேரத்தில் சபாநாயகரை சந்தித்து எல்லாருமே கடிதம் கொடுத்தது போல திரு விஜயபாஸ்கரும் கடிதம் கொடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில விஜயபாஸ்கர் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதை தவிர்த்த நிலையில் நேற்று இரவே புதுக்கோட்டைக்கு சென்று விட்டார். இந்த நிலையில் இன்று புதுக்கோட்டையில அவருடைய வீட்டில் தனது ஆதரவாளர்களோடு விஜயபாஸ்கர் தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். ஏற்கனவே அவர் வகித்து வந்த மாவட்ட செயலாளர் பதவியும் இல்லாத சூழ்நிலையில தொடர்ந்து கட்சியில் தொடர்வதா அல்லது வேறு தாவேக்கா அல்லது வேறு ஏதாவது கட்சிக்கு இடம்பெறுவதா என்பது குறித்து தற்போது அவருடைய ஆதரவாளர்களோடு ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிகிறது. ஏற்கனவே புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து வந்த நிலையில அந்த பொறுப்பும் தற்போது பறிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு பதிலாக பழனிவேல் என்பவர் தற்போது மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில மாவட்ட செயலாளர் பொறுப்பு இல்லாமல் எப்படி கட்சியில் தொடர்வது என்பது அவரிடம் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இது குறித்து தான் தற்போது தன்னுடைய ஆதரவாளரிடத்துல ஆலோசனை நடத்தி வருவதாக தெரியுது. கடந்த 2011 இருந்து தொடர்ச்சியாக 4 முறை விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் இருந்து அதிமுக சார்பில் தேர்வு செய்யப்பட்டவர் திரு விஜயபாஸ்கர் என்பது குறிப்பிடத்தக்கது. இளம் வயதிலேயே அதிமுக சார்பில் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டவர். 2001 சட்டப்பேரவை தேர்தலிலேயே எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில மாவட்ட செயலாளர் பொறுப்பு இல்லாமல் கட்சியில் எப்படி தொடர்வது, என்ன செய்யலாம், அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பது குறித்து தனது ஆதரவாளர்களோடு கலந்து பேசி வருகிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.